ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான சூப்பரான க்ரீன் சில்லி கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல உளுந்து பருப்பு, அதை ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுத்து கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கோம் இதில். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கூடவே வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக க்ரீன் சில்லி நிறைய இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஊறுகாய் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் அதை வச்சு ஒரு கிரேவி தான் இதில் செய்ய போகிறோம். இது ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். நம்ம இந்த டோட்டல் கிரேவியுமே ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். இந்த பவுட்ரு தான் நமக்கு தேவை. அடுத்தது திருப்பி அதே கடாயை நான் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ நான் கீ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கீயோட டேஸ்ட்டு பிடிக்காதவங்க எண்ணெயே இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இதில் கடுகு, நார்மலாக நம்ம தாளிக்கிறதுக்கு மெயினாக என்னென்ன போடுவோமோ அதை போட்டு தாளிச்சுக்க போகிறோம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் தாளிக்கிறதுக்கு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ இது 2 சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயில் கடுகு, உளுந்து பருப்பு, சீரகம் இது 3ம் நல்லா எண்ணெயில் வறுபட்டு ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது. இதில் நான் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் க்ரீன் சில்லி கிட்டத்தட்ட நான் ஒரு 10 க்ரீன் சில்லி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை காரம் நல்லா காரம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் க்ரீன் சில்லி சேர்த்து எடுத்துக்கலாம். இது மீடியமான காரம் இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது. கொஞ்சம் அந்த க்ரீன் சில்லி அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் புளி கரைசல் எடுத்திருக்கேன். அந்த புளி கரைசலை இந்த ஸ்டேஜில் இந்த க்ரீன் சில்லி கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதில் நல்லா கரைச்சி தண்ணியில் கரைச்சி புளி கரைசல் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கிரேவி நிறையா வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட், இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயும் சால்ட் ஆட் பண்ணல. இப்போ தான் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இது இதுக்கு அளவாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். அந்த புளியோட ராஸ்மெல் எல்லாம் போய் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா வேகணும். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து ஒரு செட் எடுத்து வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு அதெல்லாம் அதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். அது மூடி போட்டு நம்ம வெந்துட்டுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக ஃபைன் பேஸ்ட்டாக அதாவது பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பவுட்ரை இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பவுட்ரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
அவ்வளோதான். இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் போட்ட பவுடர் இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா கலக்கும்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் இதில் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க வெல்லம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிருங்க. நம்மளோட சூப்பரான க்ரீன் சில்லி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.